வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன். நான் இப்போ வெங்காய வடகம் போட போகிறேன். அந்த வடகத்துக்கு இது போல் சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் வாங்கி வச்சேன். 1.5 கிலோ வெங்காயம் எடுத்து உரித்து கழுவிட்டு அரிஞ்சு இது போல் பிசைஞ்சி வச்சுருக்கேன். இது போல் பிசைஞ்சி வச்சாதான் உருண்டை பிடிக்க அழகாக உருண்டை வரும். அதனால் இது போல் பிசைஞ்சி வச்சிடணும். வெங்காய வடகத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. வெங்காய வடகம் செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காய வடகம் செய்ய வெங்காயத்தை இந்த குண்டானில் கொட்டிக்கலாம். அப்போ தான் பெசரி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 1.5 கிலோ வெங்காயம் எடுத்தேன். தோலெல்லாம் போக இந்த வெங்காயம் மீந்தது. இந்த வெங்காயத்துக்கு உளுத்தம்பருப்பு 50 கிராம் போகும். அதிகமாக உளுத்தம்பருப்பு போட்டாக்கா உருண்டை பிடிக்க வராது. கடுகு 50 கிராம் போகும். சீரகம் 50 கிராம். அது எல்லாத்தையும் முதல்ல கலந்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா பெசறினா தான் உருண்டை பிடிக்க வரும். அடுத்தது 100 கிராம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கணும். பிசைஞ்சிட்டு சேர்த்தா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டும், நல்லா கலக்கும். இப்போ மஞ்சள் தூள் 10 கிராம் போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் தான் வடகத்தில் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். வடகம் வீணாகாத இருக்கும். அதனால் மஞ்சள் கலக்கிறோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு தான் போடணும். அப்போ தான் நல்லா கலக்க வரும். அந்த நாள்லலாம் நாங்கள் உப்பை அம்மியில் வச்சு அரைச்சிட்டு தான் சேர்ப்போம். இப்போ தூள் உப்பு இருக்கிறதால தூள் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மஞ்சத்தூளே போதுமானது. உப்பு தேவைன்னா அப்புறமா கலந்துக்கலாம். ஒரே வழியாக போட வேணாம் உப்பை. இப்போ வெந்தயம் 3 ஸ்பூன் எடுத்து ராத்திரியே ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். வெந்தயத்தை அப்படியே போட்டாக்கா உருண்டை பிடிக்க வராது. அதனால் அரைச்சி போடணும். இதுபோல் மிக்சியில் சின்ன ஜாரில் வச்சு அரைச்சிக்கணும். அதை போட்டால் தான் இதுபோல் அரைச்சி போட்டால் உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். வெந்தயத்தை அப்படியே போட்டோம்னா உதிரி உதிரியாக போகும், உருண்டையில் ஒட்டாது. அதனால் இதுபோல் அரைச்சி போடணும் வெந்தயத்தை. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா கலக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போவே வடகம் வாசனையாக இருக்குது. பூண்டு வெங்காயம் அந்த பொருளெல்லாம் சேர்ந்தது, மஞ்சத்தூள்லாம் போடவே இப்போவே வடகம் வாசனையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? நல்லெண்ணெய் 100 மில்லி நல்லெண்ணெய். இதுக்கு எண்ணெய் போதும். எண்ணெயை போட்டு பெசரி அமுக்கி வச்சிடணும். 24 மணி நேரம் அப்படியே அமுக்கி வச்சு ஊறணும். மறுநாள் தான் எடுத்து உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சு காய வைக்கணும். உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு உருண்டை பிடிக்கணும். அதனால் இப்போவே நிறைய எண்ணெயை சேர்க்கக்கூடாது. நாளைக்கு இதை மறுநாள் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது அழுத்தி உருண்டை பிடிக்கும்போது லேசாக தண்ணி வடியும். தண்ணி வடியலைன்னா பரவாயில்ல. அப்படி தண்ணி வடிஞ்சால் உருண்டை காய வச்சுட்டு திருப்பி உதுத்து போட்டு நல்லா பெசரி விட்டு காய வைக்கணும். இப்போவே வடகம் வாசனை கம்மனுது. நாளைக்கு உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதை மூடி வச்சிடலாம். இதில் பெசறதுக்கு நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். விளக்கெண்ணையும் போடலாம், நல்லெண்ணையும் போடலாம். இது எங்கள் பழக்கம் நல்லெண்ணெய் தான் போடுவோம். 2ல் எது வேணாலும் போடலாம். இதை மூடி வச்சிடுறேன். நாளைக்கு உருண்டை பிடிக்கும்போது காட்டுறேன். வடகத்துக்கு வெங்காயம் அரிஞ்சு கலந்து வச்சோம் இல்லையா? இன்றைக்கி 24 மணி நேரம் ஆயிடுது நம்ம கலந்து வச்சு. இப்போ உருண்டை உருட்டி காய வைக்கணும்.
எப்படி உருண்டை ஓட்டுறதுன்னு பாருங்கள். இன்றைக்கி சாதாரணமாக ஊற்றி வைக்கலாம். கொஞ்சம் காய காய 2 கையிலையும் வச்சு லட்டு பிடிக்கிற மாதிரி அழுத்தி வைக்கணும். இன்றைக்கி அப்படியே வைக்கலாம் காயிற வரைக்கும். எவ்வளோ கூட சின்னதாக உருட்டுறோமோ அவ்வளோ கூட சீக்கிரம் காயும். இப்போ வந்து சாதாரணமாக ஊற்றி வைக்கலாம். காய காய தான் எண்ணெயை தொட்டு அழுத்தி உருட்டணும். அப்போ தான் சீக்கிரம் காயும். காய காய தான் எண்ணெயை தொட்டு அழுத்தி உருட்டுனா தான் வீணாவாத இருக்கும். வடவும் வீணாவாத இருக்கும். சில சமயம் தண்ணி கூட இருக்கும், அதை பூஞ்சி விட்டு உருட்டணும். இப்போ இது தண்ணி இல்லை, திட்டமாக இருக்குது, அதனால் சாதாரணமாக ஊற்றி வைக்கிறேன். சாதாரணமாக இப்படி உருட்டினாலே போதும். இன்னைய பொழுதுக்கு காய காய தான் அழுத்தி உருட்டணும். காய காய உருண்டை இன்னும் சின்னதாகும். இப்படி வச்சா தான் கொஞ்சம் சீக்கிரம் காயும். இது எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு காட்டுறேன். உருண்டை உருட்டி வச்சுட்டேன். இத்தனை உருண்டை வந்துடுது பாருங்கள். 1.5 கிலோ வெங்காயம் போட்டேன். 1/2 கிலோ தோலில் போனால் கூட 1 கிலோ இருக்குது. 1 கிலோவுக்கு 50 கிராம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டால் போதும். உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். அதிகமாக போட்டாலும் உருண்டை பிடிக்க வராது. இப்போ இந்த உருண்டையை காய வைக்கணும். வெயிலை பொறுத்து நம்ம பிடிக்கிற உருண்டையை பொறுத்து 8 நாள் 10 நாள் காயணும். காய்ஞ்சதுன்னா இப்போ லேசாக பிடிச்சி வச்சுருக்கேன். காய காய எண்ணெயை தொட்டு கையில் வச்சுக்கின்னு லட்டு பிடிக்கிற மாதிரி அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் உருண்டை வெகு நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெயிலில் காய வச்சுடலாம். காய வச்சுட்டு காட்டுறேன். வெங்காய வடை ரெடி ஆகிடுது. நம்ம எவ்வளோ பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சோம். நல்லா அழுத்தி லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்க பிடிக்க காய காய சின்னதாக தான் ஆகும். இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு உருண்டை எடுத்து சின்ன டப்பாவில் உடச்சி போட்டு வச்சுக்கணும். அதை வீட்டில் ஆண்டுக்கலாம். இதை எடுத்து வச்சோம்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ காய வச்சு எடுத்து வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கெடாமல் இருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் வடவம், வத்தல் இதெல்லாம் செய்து சீர் பண்ணி வச்சுக்கிட்டா மழை காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான வடவம் தயாரித்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.